ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய பலன் இல்லாமல் இந்த மாதம் முழுவதையும் நாம் கடக்க முடியாது. ஆவியின் பலனுக்காக ஆவியானவரே, நல்ல ஆண்டவரோடு இந்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆலயமாக மாற்றி அதற்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, பக்க பலனாய் இருப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தை நடத்த, எங்கள் தொழில்களை நடத்த, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படி ஆண்டவரே, நீர் இல்லாமல் வேதத்தை நாங்கள் படிக்க முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் சரியாக ஜெபம் பண்ண முடியாது. நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கு எங்களை புதிதான உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் என்று எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரோட இணைந்து எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து, கத்தாவே, எனக்கு உம்முடைய வல்லமை தேவை. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தினால் என்னை நடத்தும். அந்த அபிஷேகம் என் கூட இருக்கட்டும். அந்த அபிஷேகம் என் கூட இருக்கிறத, அந்த அபிஷேகம் ஆண்டவருடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறத நான் அதிகமாக உணர உதவி செய்யும். நான் வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் பேசிட்டு இராதபடி, ஆவியானவரே, நீர் ஆழ்த்தத்துவம் உடையவர், நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே, என் கூட வந்து தங்கிரும் அப்பா. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க, மற்ற எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்தினால் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஆப்பில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லோரும் வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆவியானவரே, தெய்யாமாலபா சாந்தர கத்தாரபா, கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கத்தாரபா கத்தலபா ஹமக்கரபா. சில மனதில் உள்ள குழப்பங்கள் உன்னை விட்டு மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்குள்ள ஆவியானவர் ஒரு தைரியத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு பக்க பலமாக நிற்கிறதை நீ காண்பாயாக. ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்கள் இப்பொழுது நம்முடைய மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய கிரியைகளை ஆண்டவர் நமக்குள்ளே தருகிறார். நல்ல ஆண்டவரே, ஆவியானவரே, தாதாராபா ஹராபா, நீர் வெறும் ஆவி, அசைவாடு ஆவி அல்லப்பா. நீர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறவர், என்னோடு கூட பேசுகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை உயிர்ப்பிக்கிறார். ஓ ரஹாசா, உன் மனதை, உன் ஆவியை, உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனுடைய வல்லமை. ஆத்தாரா காத்தாலாபா, மேலே பால்கனியில், இந்த எல்லா இடங்களில் உரகு கத்தாராபா ஹானபாலபா. ஓ ராக்கா சாக்கா தாரா, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள வரட்டும். இந்த நேரத்தில் உம்மை மதிக்கிற மதிப்பு கொடுக்கப்பட உதவி செய்தரலும். உம்மை கனப்படுத்துகிறோம். ஆராஹாந்தர காத்தரபா, சபைக்கு உரியவரே, சபையை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை ஆண்டவரை நிரப்புகிற நிறைவான அந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம். ஆரபாஹான மாலபா, கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் அளவை உனக்கு அதிகரிக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவரே, அந்த அளவை அதிகரித்தரலும். என்னை ஆண்டவரே ஆழத்தில் கொண்டு போகணும். கரையில் நிற்கக்கூடாது. ஏசப்பா, எனக்கு நல்ல அனுபவங்களை தாரும், வெளிப்பாடுகளை தாரும். வேத வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடுகள் வரட்டும். என் குடும்பத்தை நடத்துகிற தேவ வல்லமை இந்த நாளிலே வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கூரமஹாந்தலபா, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கூட இருக்கிறீர். எல்லாரும் உணர்வோம்.
தீகாரா கப சூக்கா பகாந்தரி கூஷக்கா பக்கா பக்கபா. கேளுங்கள் கேளுங்கள், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நடத்தும், என்னை நடத்தும். உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக வாழ என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னால் முடியலை, விட வேண்டிய சில காரியங்களை உன்னால் விட முடியலை. ஆனால் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வார். நீ ஜெபிக்க, எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து ஓ ரக்க சக்க பாபா, நல்ல ஆவியானவருடைய விடுதலை உனக்குள்ளே உண்டாகிறது. ஆவியானவருடைய விடுதலை தீக்காரா தருதனமா சரபரமானமா. எல்லாரும் ஆவில் நிறைந்து நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கூரபகா சக்க தலபரபா. நல்ல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஓ தரபா கந்தரபா கரபா. ஓ ரங்கா சக்க தலபக்கரபா. ஓ ரங்கரபா கத்தரபா லீகாலபகமா. ஓ ஷதரபா. ஓ ரமா கத்தரபா லகத்திரியாதரபா. ஓ ரமா கரபா ஷதரபா கரபா கத்தரபா கத் ஷமானி மீனமா ஹாந்துரிபி தரபா கத்தரபா கரபா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்களை தடாகமாக வேண்டுமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்களை தடாகமாக வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் நின்று தாருமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அல்லேலூயா. கைகளை நல்லா உயர்த்தி, ஆவியானவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு இன்று தாரும். இந்த மாதம் முழுவதில் நடக்கிற இந்த உபவாச ஆராதனைகளில் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு நீர் நடத்துகிற பிரகாரம் கலந்து கொள்ள உதவி செய்யும். நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர், இந்த உபவாச நாட்களில், இந்த மாதம் முழுவதிலும் மார்ச் 12 வரைக்கும் இருக்கிற இந்த உபவாச நாட்களை நாம் அதிகமாக முக்கியப்படுத்தி சபையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை தர
ஆண்டவர் கிருபை தரும்படி ஜெபம் பண்ணுவோம். நெஞ்சில் கை வச்சு, ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை உயிர்ப்பி, நான் எவ்வளவோ மாறணும், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணணும், நான் எவ்வளவோ உம்மோடு ஐக்கியப்படணும், எவ்வளவோ உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும், நான் எவ்வளவோ பரிசுத்தமாக வாழணும், எவ்வளவோ என் சுயம் ஆண்டவரே சாகணும், எவ்வளவோ நான் முழுவதும் அர்ப்பணிக்கணும், நான் எவ்வளவோ முழு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும், என் வாழ்க்கையை மாற்றித்தாரும், உலக ஆசைகளெல்லாம் வெறுத்து உமக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையை தாரும், விடாமல் ஜெபிக்கிற ஒரு ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை சபையில் கொடுக்க, குடும்பத்தில் கொடுக்க, குடும்பங்களிலே கர்த்தருடைய ஒரு மாற்றம் உண்டாக, கர்த்தர் குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிக்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, வீட்டுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் அவைகளெல்லாம் செய்வாராக. வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக, ஊழியத்தில் மறுரூபம் உண்டாக. இந்த மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆவியானவர் மக்களோடு இடைப்படணும், ஆவியானவர் இடைப்படணும். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பல வேலைகளில் ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது ஆண்டவரே நடக்கிற இந்த உபவாச ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதில் வைத்து நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க கிருபை தாரும். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆசீர்வதித்தருளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி தன்னுடைய கனியை தரும். பூமி தன் பலனை தரும். பூமி தன்னுடைய பலனை தரும். வானம் தன் பனியை தரும். வானம் தன்னுடைய பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். இதையெல்லாம் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றோம். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நாம் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அதை வாசிப்போம். சகரியா 8:12 அதை போடும்படி கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியாரும் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இந்த 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் 10 தடவை அதில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று. தேவனுடைய ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை விவரித்து எனக்கு தெரிய வேண்டும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன நடக்குது என்பதை ஆண்டவர் எனக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் கவனம் வைக்காமல் நாம் வாழ வேண்டியது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திலும் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து விசுவாசத்தோடு வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எதுக்கு நடக்கிறது, எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதன் மத்தியிலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் தொடர்ந்து நம்முடைய எதிர்காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதற்கு வேண்டிய தைரியத்தையும் விசுவாசத்தையும்
ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார். புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நடக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை உயிர்ப்பித்து நமக்கு விசுவாசத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவராய் எருசலேமை நான் கட்டுவேன், மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த கட்டுவதிலே வைராக்கியமுடையவராய் இருக்கிறார். அந்த நகரத்தை நான் மறுபடியும் நான் புதுப்பிப்பேன், கட்டுவேன். என் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். என் ஜனங்களை நான் மறுபடியும் விடுவிப்பேன். என் ஜனங்களுக்கு நான் செழிப்பை கொடுப்பேன். என் ஜனங்களை நான் புதுப்பிப்பேன். என் ஜனங்களை நான் மீட்டெடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த அதிகாரங்களில் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தை கைவிடுவதில்லை. தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது, உன் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். விதைக்கும்போது சமாதானம் இருக்கணும். விதைக்கும்போது காற்றடித்தால், விதைக்கும்போது பெரும் மழை பெய்தால், விதைக்கும்போது பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த விதை அடித்து கொண்டு போய்விடும். ஆனால் விதைக்கும்போது சமாதானமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விதை பற்றி நாம் படிக்கும்போது வசனமாகிய விதை, அந்த விதை நல்ல நிலத்திலே விழுந்தால் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அந்த விதையை நாம் வழியருகே விதைத்தால், கற்பாறையில் விதைத்தால், முள்ளுகளில் விதைத்தால் அவைகள் நெருக்கி போடப்படுகிறது. அது வளர முடியாமல் அது காய்ந்து போகிறது. பறவைகள் வந்து அதை எடுத்து கொண்டு போய்விடுகிறது. விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக, ஒரு சமாதானமுள்ள ஒரு விதையாக விதைக்க ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ரெண்டாவது, பணமாகிய விதை. 2 கொரிந்தியர் 9:10 வாசிக்கும்போது பணமாகிய விதையை பற்றி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9:10 வாசியுங்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்கிறவனுக்கு விதை, அதாவது அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் அது கொடுக்கிறதை பற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதையை கொடுப்பார். யார் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொடுக்கிறாங்களோ, விதைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் விதையை கொடுப்பார். புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், புசிக்கிறதற்கு உனக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, உண்மையாய் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆண்டவர் நமக்கு கொடுத்ததில், ஆண்டவர் கொடுத்த விதையாகிய அந்த பணத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி, அதை பெருக பண்ணி, நீதியின் விளைச்சல்கள் உனக்குள்ள பெருகி வருகிறதை காண முடியும். உன் வாழ்க்கையில் நீதியான வாழ்க்கை வாழ, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அந்த விதையை சமாதானமுள்ளதாக மாற்றித் தருகிறார். அது மாத்திரமல்ல, விதை என்று நாம் பார்க்கும்போது கலாத்தியர் 6:8 நம்ம வாசிக்கும்போது, மாம்சத்துக்கென்று விதைக்கிற விதை, ஆவிக்கென்று விதைக்கிற விதை. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய். ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பாய். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் என்ற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் ஆவிக்கென்று விதைக்க வேண்டும், மாம்சத்துக்கென்று விதைக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் பலவிதமாக இருக்கிறது. அசுத்தமான காரியங்கள், காம விகாரம் போன்ற பொல்லாத ஆவிகள், பகைகள், விரோதங்கள்,
வன்கண் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை விதைத்து விடக்கூடாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆகினால் ஆண்டவரே, நல்ல காரியங்களை நாங்கள் விதைக்க, நன்மையானவைகளை விதைக்க, ஆவிக்குரிய காரியங்களை விதைக்க, அந்த விதைப்புக்கு நீர் சமாதானமுள்ள ஒரு பலனை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் உன் விதைப்புக்கு சமாதானம் உள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் சமாதானத்தோடு கூட விதைக்கிற வாழ்க்கை ஆண்டவர் இந்த மாதத்தில் தருவாராக. ரெண்டாவது, உன் திராட்சை செடி கனி கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற வேலைகளிலே ஆண்டவர் கனியை கொடுக்கணும். எத்தனையோ போராட்டங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. நாம் செய்கிற வேலை, நமக்கு வர வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை தடை பண்ணுகிற பிசாசு எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் திராட்சை செடி கனி கொடுக்கும். உன் திராட்சை தோட்டத்தை நீ நாட்டி அந்த கனியை புசிப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அந்த கனியை இந்த மாதத்தில் கொடுக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் கனி கொடுக்க வேண்டும். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நாம் கனி கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வருமானங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அதற்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். நீ நடுகிற செடி, நீ வாழ்க்கையில் நீ செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உன் திராட்சை செடி கனி கொடுக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். அதை கொத்தி, அதற்கு எரு போட்டு, அதற்கு தண்ணீர் ஊற்றி அது கனி கொடுக்க ஆண்டவர் எப்பொழுதும் விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு தோட்டத்தை நாட்டினாரே, ஆனால் அது நல்ல கனிகளை கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நல்ல கனி கொடுப்பதற்கு அநேக காரியத்தை அவர் செய்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த தோட்டத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் அதை வேலி அடைத்து, அதை வேலி அடைக்கிறார். அந்த தோட்டத்தை வேலி அடைக்கலைன்னா அந்த தோட்டத்தை பல விதமான காரியங்கள் மேய்ந்து போடும். தோட்டத்தை வேலி அடைக்கிறார். ஆமேன். ரெண்டாவது, அதில் உள்ள கற்களை பொறுக்கி, அதில் உள்ள கற்கள் பொறுக்குகிறார். வேண்டாத கல்லுகள், முள்ளுகள் அந்த இடங்களில் இருக்கும்போது அவைகளெல்லாம் அதை பொறுக்குகிறார். அடுத்தது, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, செடிகளை கொண்டு நல்ல காரியங்களை, அவருடைய ஸ்பாவங்களை நமக்கு அவர் தருகிறார். அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, அந்த கோபுரத்தை அதில் கட்டுகிறார். கோபுரம் எதுக்கு கட்டப்படுகிறது? அந்த திராட்சை தோட்டத்தில் எந்த விதமான பறவைகளோ மற்ற விதமான காரியங்களோ வந்து அதில் பூவும் பிஞ்சுமா பழமாக இருக்கிறத அது கெடுத்து விடாதபடி அங்கே கோபுரம் கட்டி அதை பாதுகாக்க, அங்கே இருந்து கவனித்து கொண்டிருக்க, அந்த தோட்டத்தை நல்ல கனி கொடுக்கத்தக்கதாக அதில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, ஆலையை உண்டு பண்ணி போதும், அதில் ஆலையை உண்டு பண்ணுகிறார். எதுக்கு? விசுவாசத்தோட அந்த தோட்டத்தில் கிடைக்கிற அந்த கனியை ஆலையிலே போட்டு அந்த திராட்சை ரசத்தை எடுத்து ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒன்றாக அதை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கவும், உங்களுடைய மற்ற எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். உன் திராட்சை செடி கனி கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது நல்ல பலனை தரும். அது நல்ல கனி கொடுக்கும். ஆமேன். ஆண்டவரால் அதை செய்ய முடியும். ஆண்டவர் நீ இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பிக் கொள்ள அவர் உதவி செய்கிறவராக இருப்பார். அதனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கனி உள்ளதாக உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். பூமி, இந்த உலகத்தில் ஆண்டவர் பூமியை படைத்தார்.
இந்த பூமியை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நல்ல கனி மரங்களை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் நாட்டி அது கனி கொடுக்க அது நல்ல செழிப்பாக அந்த பூமி இருக்கும்படி ஆறுகளை அதற்கு உண்டாக்கி எல்லாவற்றையும் அது செய்து வந்தார். ஆனால் என்னைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு அந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பூமி பலனை தருவதற்கு, நல்ல பலனை தருவதற்கு, ஆசீர்வாதம் தருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கக்கூடாது. பாவங்களோ அநியாயங்களோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கர்த்தர் அதை மாற்றுவாராக. பூமி தன் பலனை தரும். பூமியை கர்த்தர் உண்டாக்கி அதை ஆசீர்வதித்தார். பூமியை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆதியிலே இருந்து பார்க்கிறோம். அடுத்தது வானம் தன் பனியை என்ன செய்யும்? தரும். வானத்திலிருந்து பனி உண்டாகும். வேதத்தில் மனிதனை ஆண்டவர் படைக்கும்போது பனி பெய்திருந்தது. அந்த பனியிலிருந்து தான் அந்த மனிதனை உருவாக்கினார். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு உருவத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார் என்பதை பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவர் பனியை பற்றி பேசும்போது உபாகமம் 32:2 வாசிக்கும்போது, வானத்திலிருந்து வருகிற பனியைப் போல ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு பனியைப் போல வருகிறதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நமக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து வருகிற பனியைப் போல ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்தும், நம்மை வழி நடத்தும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் இதையெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு கட்டளையை கொடுக்கிறார். அதனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய விதைப்பு சமாதானமாக இருக்க, நம்முடைய திராட்சை செடி கனி கொடுக்க, நம்முடைய பூமி பலனை தர ஆண்டவர் வானத்திலிருந்து பனியை நமக்கு கொடுத்து ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை எதற்காக ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார்? 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். நான் உங்களை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வாதமாக நீர் வைப்பீர், நான் உங்களை ரட்சிப்பேன், நீங்க பயப்பட வேண்டாம். கை உயர்த்தி ஆமேன். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க உங்க கைகளை என்ன செய்யுங்கள்? திடப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை தொடர்ந்து விடுதலையாக்குவேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை இப்பொழுது பிரித்தெடுத்திருக்கிறேன். ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் சாபமாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை திடப்படுத்துவேன். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அப்பா, நீர் எங்களை ரட்சிக்க எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் பயப்பட வேண்டாம் என்று நீர் சொல்லுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது பயங்கள் வருகிறது. ஆனால் நீங்கள் திடமாயிருங்கள், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள், உற்சாகமாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரை விசுவாசிக்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைப்பார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆபிரகாமை ஆண்டவர் கல்தேய தேசத்தில் இருந்தபோது, அவன் விக்கிரக ஆராதனைக்கு பின்னால் இருந்தபோது அவனை ஆண்டவர் அழைத்தார். இந்த ஆபிரகாம் அவனை அழைத்து அவனை ஒரு பெரிய தேசமாக மாற்றுறதுக்கு ஆபிரகாம் ஒன்றையும் அவன் செய்யலை. ஆண்டவருடைய அழைப்பு அவன் மேலே இருந்தது. உங்களே என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால்
ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நாம் எதையோ செய்ததினால் அல்ல, நம்ம குடும்பம் எதையோ செய்ததினால் அல்ல. ஆதியிலே தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி உங்களை என்னை அழைத்திருக்கிறார், உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய கைகளை அவர் திடப்படுத்துகிறார். நீ பயப்படாதே என்று ஆண்டவர் இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட சொல்லும்போது ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு உன் மேலே விசேஷமாய் இறங்கி வருகிறது. ஆகினாலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் உள்ள மற்ற பணங்கள், மற்ற கார்கள், வசதிகள் அல்ல, அவைகள் நமக்கு தானாய் ஆண்டவர் தருவார், அது பின்னால் வரும். ஆனால் உன்னை ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்து விடாதே. உனக்குள்ளே இருக்கிற சமாதானம், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ், உனக்கு இருக்கிற பிரச்சனையின் நடுவே உனக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்திருப்பார். ஒரு பிரச்சனையின் நடுவே உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன் தலை உயர்த்தப்படும். ஆமென். உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். நீ தலை குனிந்து போவதில்லை. உன்னை உயர்த்துகிற ஆண்டவருடைய கரத்தை நீ பார்ப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள், பயப்படாமல் இருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப உங்களை நான் நினைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார், திரும்ப நினைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நன்மை உங்களுக்கு இருந்தது, ஆனால் அது இடையிலே ஏதோ பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால் திரும்ப உங்களுக்கு நன்மை உண்டாகும். உன் வாழ்க்கையில் நீ போன பாதைகள், உனக்கு வந்த தீமைகள், இவையெல்லாம் நன்மையாக மாற்றுகிற ஒரு ஆண்டவருடைய கரத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நன்மை செய்கிறவர் நீர், ஆண்டவரே நன்மை செய்கிற தேவன் நீர், எனக்கு திரும்ப நன்மையை தருவேன் என்று வாக்களிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இழந்து போன எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ள எனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தெய்வமே, இந்த மாதத்தில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் நிறைவேற்றி தருவீராக. 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும், 4ஆம் மாசத்தில் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசமும், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசமும், 7ஆம் மாதத்தில் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசமும், 10ஆம் மாதத்தின் உபவாசம் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும், யூதா வம்சத்தாருக்கு அது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். நல்ல பண்டிகைகளாக அது மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று, சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்றார். இந்த உபவாசங்கள் எல்லாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பண்டிகைகளாக மாறி போகும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் அதை அப்படி மாற்றுவார் என்று எழுதப்பட்ட வசனத்தை, வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் சிநேகிக்க வேண்டிய 2 காரியம். ஒன்று சத்தியத்தை சிநேகிக்கணும், 2வது சமாதானத்தை சிநேகிக்கணும். சத்தியம் என்பது உண்மை, ஆண்டவருடைய வார்த்தை, அது சத்தியம். ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். நானே சத்தியம் என்று இயேசு சொன்னார். என் வசனமே சமூலமும் சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்தியம், அதை நாம் சிநேகிக்கணும், உண்மையை சிநேகிக்கணும். 2வது சமாதானத்தை சிநேகிக்கணும். இந்த உபவாச நாட்களில் நம்ம இந்த 2 காரியத்தை சிநேகித்து ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து இந்த மாதத்தில் ஜெபம் பண்ணும்போது அது சந்தோஷமாக மாறிவிடும், அது பண்டிகையாக மாறும், அது மகிழ்ச்சியாக மாறும். ஆமென். நாம் ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து ஜெபம் பண்ணுற ஜெபங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட
ஒரு மகிழ்ச்சியான நேரமாக மாற்றுவார், பண்டிகையான நேரமாக மாற்றுவார். ஆண்டவருடைய கரம் அந்த காரியத்தை செய்யும் என்று முழு மனதோடு விசுவாசிப்போம். தேவ சன்னிதானத்தில் ஒரு பொருத்தனையோடு ஒரு உண்மையோடு ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு அருளி செய்வார். ஆகினாலே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் சகரியா 8:12 நாம் வாசிப்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி உன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். பூமி உன் பலனை தரும். வானம் தன் பணியை தரும். வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். இவைகளெல்லாம் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் கட்டளை கொடுத்து அவர் தர வேண்டிய அத்தனை காரியத்தையும் நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். ஆகினால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நமக்கு நன்மையை ஆண்டவர் திரும்ப தருவார். நாம் செய்கிற உபவாச ஜெபங்கள் எல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல பண்டிகையாக அது மாறிப்போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கிறவர்களாக நம்மை மாற்றுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நம்மை ஆண்டவர் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல கண்களை மூடி எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பலனை தரணும், எந்த விஷயத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், எந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசணும், இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தர் நல்லவர், தம்முடைய கிருபைகளை அருளி செய்கிற ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. சூரபா கத்தலா பாக்கபா. நல்ல ஜெபமனுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். இந்த மாதம் முழுசும் ஆண்டவரும் விதைப்பு சமாதானமாக இருக்கணும். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே சமாதானம் வேணும், என்னுடைய தொழிலில் சமாதானம் வேணும், நான் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் சமாதானம் எனக்கு வேணும். சமாதானம் சமாதானம். ஓ ராக்கா சௌக்கரபா ரபா கால ஹாந்தராக்கா. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளி செய்வாராக. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. என் திராட்சை செடி கனியை கொடுக்கணும்ப்பா. என் வேலையில் நான் கனியை பார்க்கணும், என் பிஸ்னஸில் கனியை பார்க்கணும், என் குடும்பத்தில் கனியை பார்க்கணும். ஆண்டவரே, நீர் கனியைத்தான் தேடுகிறீர். கனி கொடுக்கும் என்று நினைத்து அதை கொத்தி எரு போட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறீர். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக, மகிமைப்படுத்துவாராக. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தருடைய வல்லமையின் கரம், கர்த்தருடைய வல்லமையின் கரம் ஹல்லேலூயா நம்முடைய மத்தியில் இருக்கட்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஓ ராங்க சாக்காதர பக்கரபா ஓலா மகாந்தர காந்தர கத்தல பக்கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமி தன் பலனை தரும். ஆண்டவரே, இந்த பூமி இந்த உலகத்தில் ஒரு நாள் சபிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மரித்து உயிரோடு எழும்பி மறுபடியும் ஆண்டவரை எங்களுக்கு கனி கொடுப்பதற்கு எல்லா வாழ்க்கையும் நீர் திரும்ப கொடுத்திருக்கிறீர். அதை விசுவாசிக்கிறோம். சாபங்களை நீர் மாற்றி போட்டி. எல்லா சாபங்களும் மாறி போனது. எங்கள் மேலே சாபங்கள் இல்லை, முன்னோர்களின் சாபங்கள் இல்லை, பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சிலுவை மரத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். சகல சாபங்களை நீர் மாற்றி போட்டி பூமி பலனை தரணும். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பலன் உண்டாகட்டும். வானம் பணியை தரட்டும். ஆண்டவரே,
அது செழிப்பாக மாற்றட்டும். எங்களுடைய எல்லா ஆண்டவரே காரியங்களுக்கும் பரத்திலிருந்து நீர் வசனத்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்பி விசுவாசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு நாங்கள் விளக்கங்களை எதிர்பார்த்து கொண்டிராதபடி கர்த்தாவே, உம்முடைய வசனம் எங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை நம்ப உதவி செய்யும். ஆண்டவரே, விசுவாசிக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பலன் நம்ம மேலே இறங்கி இருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நல்ல ஜெப வாழ்க்கையை தாரும். நல்ல ஆண்டவர் அபிஷேக வாழ்க்கையை தாரும். நல்ல ஊழியம் செய்கிற வாழ்க்கையை தாரும். நல்ல ஜெபிக்கிற உபவாசித்து ஜெபித்து 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 அது பண்டிகை நாட்களாக மாறட்டும். உபவாசம் நாங்கள் கஷ்டப்பட்டு வராதபடி உபவாசம் எங்களுக்கு சந்தோஷமாக மாறட்டும். உபவாசம் ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும். உபவாசம் எங்களுக்கு பண்டிகை நாட்களாக மாறட்டும். அதை மாற்றி தருவீர் ஆண்டவரே. இப்பொழுது அழும்போது நீர் எங்களை சந்தோஷமாய் மாற்றுவீர். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பதில் வரும் என்று விசுவாசிக்கிறோம். சும்மா வெறுமையாக வந்து இந்த இடத்துல ஏதோ ஊழியர்கள் சத்தமிடுகிற நேரமல்ல ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்கிற ஒரு நேரமாக நாங்கள் ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியான கைகளை உயர்த்தி ஜெபம் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியரும் அபிஷேகத்தோட ஆண்டவரே இந்த இடத்துல ஜெபம் நடத்த, ஆண்டவரே நல்ல ஆயத்தத்தோடு ஜெபம் நடத்த, நல்ல ஆண்டவருக்குள்ள நல்ல ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி இந்த ஜெபம் நடக்க உதவி செய்யும். ஒவ்வொருத்தரும் தியாகத்தோடு வந்து ஜெபங்களை நடத்த, ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என்னில் ஒரு எழுப்புதல், என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், சபையில் ஒரு எழுப்புதல், பட்டணத்தில் ஒரு எழுப்புதல், தேசத்தில் ஒரு எழுப்புதல், உலகத்தில் ஒரு எழுப்புதல், ஆண்டவரே ஊழியத்தில் ஒரு எழுப்புதல், வாலிபர்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல், என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் இந்த நாட்களில் உண்டாகட்டும். எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவங்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஓய்கோஸெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கும் போது அவர்களை நீர் தொடுவீராக. இந்த மாதத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் நினைக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சபையை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் சபையை பாதுகாக்கிறார். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவையோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். எல்லா தேவைகளையும் ஆச்சரியமாய் நீ சந்தித்து வழி நடத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள் கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உபவாச ஜெபங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடக்கட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டு மகிமை அடையட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக.